இந்த கடகராசிக்கு எப்படி இருக்கு இந்த சனி வக்கர பயிற்சி? அவங்களும் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா நல்லா இருக்குன்றது நம்ம சிஎம் மூலியமாவே தெரிஞ்சிடுச்சு. அதனால அவங்க அவரு தானா, நாங்க நல்லா இருக்க முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. எப்படி இருக்கு சார் இந்த கடகராசி சனி வக்கர பயிற்சி? லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா நீங்க கேட்டு பாருங்க, எந்த கடகராசியை கேட்டாலும் எனக்கு நிம்மதி இல்லைன்னு இருப்பாங்க. கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் இடத்துல சனி வக்கரமாகிறார். அப்படி வக்கரமாகும் போது இவங்க என்னன்னா அப்பாவோட ஹெல்த்ல நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா, ஏதாவது ஒரு பரிகாரம், ஏதாவது கோவில் போற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? கடகராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் அப்படின்ற ஒரு எங்களுடைய அருமையான ஒரு சேனலை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பிரபலமாக்கி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் அருமையாக ஒரு பாசிட்டிவாக கொடுத்து இன்னும் உங்களுக்காக நாங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்துட்ருக்கோம் ஜோதிடர்கள் மூலியமாக நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட கொண்டாந்து உங்களுக்காக கொண்டாந்து சேர்த்துட்ருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை எல்லா வீடியோலையும் ஒரு ஜோதிடர்கள் கேட்குற கேள்விக்கு பதிலுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் இருக்குது பாருங்களேன், அதுதாங்க எங்களை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் மாமணி, ஜோதிடர் ரத்னா, ஆத்மார்த்த ஜோதிடர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இன்னைக்கு இப்போதாங்க சனி பயிற்சி முடிஞ்சுது. சனி பயிற்சி முடிஞ்ச உடனே சனி வக்கர பயிற்சின்னு ஒன்று இருக்கான். அந்த சனி வக்கர பயிற்சி எப்போ வருது, அதனால இந்த 12 ராசிகளுக்கான நிறைய பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்குன்னு ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. அவரையே சந்திப்போம். இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் பஞ்சநாதன் அவர்களே கேட்டுருவோமா? வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில்லை. இந்த கடகராசிக்கு எப்படி இருக்கு இந்த சனி வக்கர பயிற்சி? அவங்களும் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா நல்லா இருக்குன்றது நம்ம சிஎம் மூலியமாவே தெரிஞ்சிடுச்சு. அதனால அவரு தானா, நாங்க நல்லா இருக்க முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. எப்படி இருக்கு சார் இந்த கடகராசி சனி வக்கர பயிற்சி? கடகராசிக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு இப்படி உச்சமா உட்கார்ந்துருக்காரு. வெரி குட். அவர் வந்த உடனே அவங்களுக்கு பெரிய பெரிய வளர்ச்சி ஆரம்பிச்சிடுது. இப்போ சனி 9ஆம் இடத்துக்கு போறார், வக்கரமாகிறார். பாக்கியஸ்தானம். அவர் அஷ்டமாதிபதியா இருக்கும்போது பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா நீங்க கேட்டு பாருங்க, எந்த கடகராசியை கேட்டாலும் எனக்கு நிம்மதி இல்லைன்னு இருப்பாங்க. இப்போ நிம்மதி உங்கள் சாய்ஸ்ங்கிறாங்க. என்ன வருதுன்னா, இவங்களே முடிவு பண்ணலாம் உங்களுக்கு நிம்மதி வேணுமா வேண்டாமா. அழகான டிசிஷன் எடுக்கலாம். இப்போ இவங்களே ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். குரு உட்கார்ந்துட்டார் ராசியில. அவர் என்ன சொல்லுவார், இது தப்பான முடிவு, இது கொஞ்சம் திருத்திக்கோ, ஐடியா கொடுப்பார். பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நாலேஜ் இருக்கும். ஆனா யாராவது ஐடியா கொடுத்தா தானே வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கரெக்ட். நிறைய பேர் திறமசாலிகள் இருக்கா, மேல வர முடியறது இல்லை, அவளை கைப்பிடிச்சு கூட்டின்னு வர ஆள் இல்லை. இப்ப கடகராசிக்காரர்களுக்கு குரு உட்கார்ந்த உடனே நல்ல நல்ல வழிகள் பிறக்கும். தப்பு பண்ணினா கூட தப்பு பண்ணாதேன்னு ஒரு அட்வைசர் கிடைப்பார். நீங்க ஒரு ஃபீல்டில் இருக்கீங்கன்னா உங்களை முன்னேற்றி விடுறதுக்கு ஒரு பிஏ கிடைப்பாரு கூட வைங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆள் வந்துருவாங்க, அவரே எல்லாம் பண்ணிடுவார். தூக்கி விடுறதுக்கு ஆட்கள் இப்ப கிடைப்பாங்க. நல்ல நல்ல மனிதர்கள் சூழ்ந்திருப்பாங்க. நல்ல ஒரு செல்வாக்கு கூடும். ஃபினான்ஷியலா நீங்க எந்த ஹைக் எதிர்பார்க்குறீங்களோ அதை அச்சீவ் பண்ற நேரம். வெரி குட். ஃபாரின்ல இருப்பாங்க பாருங்க பலர், அவங்க சில பேர் இந்தியா பார்த்து திரும்பி வரலாம்னு நினைப்பாங்க. போதும் ஃபாரின் கண்ட்ரியில இருந்தது, நீங்க இந்தியாவுக்கு திரும்பி வரலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கடகராசிக்காரங்க எதுல கவனமா இருக்கணும்னா அப்பாவோட ஹெல்த்ல அது முக்கியம். ஏன்னா சனி 9ல வக்கரமாகிறார் அப்படிங்கும்போது பித்ருஸ்தானம்னு பேரு. அப்போ அந்த சனி வக்கரமாகும் போது இவங்க இந்த பித்ரு தர்ப்பணம்லாம் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் இடத்துல சனி வக்கரமாகிறார். அப்படி வக்கரமாகும் போது இவங்க என்னன்னா அப்பாவோட ஹெல்த்ல நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா அது நல்லபடியா இருக்கும். நிறைய கடகராசிக்காரர்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, சுக்கிரன் பாதகாதிபதி இல்லையா கடகராசிக்காரர்களுக்கு. மேரிட்டல் லைஃப்ல இவ எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாது. நீங்க கடகராசி ஆணோ பெண்ணோ பாருங்க, உணர்ச்சி வசப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. என்னுடைய உணர்வுகளுக்கு என் லைஃப் பார்ட்னர் மதிப்பு கொடுக்கணும். என்கிட்ட தப்பு இருக்கலாம், சரி இருக்கலாம், ஆனா என்னுடைய உணர்வுகளை நீ புரிஞ்சுக்கோ, என்னை அப்படியே ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய
மனைவியோ கணவரோ தான் கடகராசியில அமையறாங்க. ஆப்போசிட் சைட்ல அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆமா, கரெக்ட். இதுல என்னன்னா இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, நான் ரொம்ப அன்பை எதிர்பார்க்கறேங்கிறாங்க. அந்த அன்பை லைஃப் பார்ட்னர் கொடுத்துட்டாங்கன்னா இவங்களை ஜெயிச்சிட முடியும். அது ஒரு சூட்சமம், கடகராசியை ஜெயிக்கிற சூட்சமம். ஸோ கடகராசிக்கு ஃபேமிலி லைஃப்ல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அன்பு தான் சார் எதிர்பார்த்துட்டாங்க. அந்த அன்பு எங்க கிடைக்குதோ அது நோக்கி கொஞ்சம் போயிடுறாங்க. அது உண்மைதான். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த நல்ல நல்ல வேலைகள் கிடைக்கும். பழைய வேலைக்கு திரும்பி போறாங்கன்னு சொல்ற பாருங்க, இப்பெல்லாம் அது நடக்கும். மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்றவங்களுக்குலாம் பெரிய டெவலப்மெண்ட்டை வக்கரச்சனி கொடுப்பாரு. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும், அதுல கலந்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வருவாங்க. பெரிய பெரிய எக்ஸாம் நடக்குது பாருங்க. இப்போ பார்க்குறோம் நீட் எக்ஸாமினேஷனுக்கு ராணுவ பாதுகாப்போடு நடக்குதுங்கிறோம் இல்லைங்களா, ஹெலிகாப்டரில் வந்து கொஸ்டின் இறங்குதுங்கிறாங்க. இவ்வளோ முக்கியத்துவமான தேர்வு இந்த மருத்துவர் தேர்வு, இதுலலாம் ஜெயிக்கிறதுக்கு கடகராசிக்காரங்களுக்கு யோகம் வருது. அதே மாதிரி இந்த கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்ட் இருக்காங்க பாருங்க, இவங்கெல்லாம் இப்போ புகழ் பெறுவாங்க. புற்றுநோய் மருத்துவத்தை நிறைய புதிய கண்டுபிடிப்புகள் வரும் புற்றுநோய் மருத்துவத்தில். அது எல்லாமே பெரிய பெரிய வளர்ச்சி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் நடக்க போகுது. ஸோ புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு யோகமான நேரம். அதே மாதிரி எந்த துறையில நீங்க இருந்தாலும் அந்த துறையில உங்களுடைய செல்வாக்கு கூட போகுது. இது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கு. கடகராசிக்கு எது பெரிய பிளஸ் தெரியுமா? செவ்வாய் பிளஸ் யோகாதிபதி. வெரி குட். செவ்வாய்னா பப்ளிக், ஆமா, பொதுமக்கள். பொதுமக்கள் உங்களோட ஆதரவு என்னைக்குமே இருக்கு, உங்களுக்கு அட்ராக்ஷன் ஆயிடும், பொதுமக்களோட அட்ராக்ஷன். ஆமா, நீங்க விஜய் சாரை பத்தி சொன்னீங்க, பெரிய பெரிய வளர்ச்சி காத்து. ஆமா, பப்ளிக்குடைய சப்போர்ட். ஆமா, அந்த சப்போர்ட் வந்து வாழ்க்கையில் அவருக்கு அவருடைய ஜாதகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு செவ்வாய் நீச்ச பக்கம். வெரி குட். அதுதான் சார் அதுதான் ஒரு உயர்த்துறது, அந்த கடகராசி உயர்த்துறது. அப்படி பெரிய பெரிய உயர்வுகள் அவர் காத்திருக்கு. அதையும் இவங்க ஒரு சாம்பிளா கடகராசிக்காரங்க நினைக்கலாம். ஜாதகம் சரியா இருந்துச்சுன்னா கடகராசிக்காரர்களை கையில பிடிக்க முடியாது, பெரிய வளர்ச்சி காத்திருக்கு. யோகம் தான், யோகக்காரங்க தான் இப்ப கடகராசி. தைரியமா இருங்க, இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு தான். பொதுவாக கடகராசிக்கு சூப்பரா இருக்கு சார், டாப். நீங்க தான் சொன்னீங்க சனி வக்கர பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பரிகாரம், ஏதாவது கோவில் போற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? கடகராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா கொப்புடையம்மன். கொப்புடையம்மன், ஆமா, காரைக்குடியில கொப்புடையம்மன் கோயில் இருக்கு. அந்த கொப்புடையம்மன் வழிபாடு செய்யணும். கொப்புடையம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னா சில தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணினால் உடனடியாக பலன் ஆனந்தமாயிடுவாங்கல்ல இல்லையா? பெண் தெய்வங்களுக்கு அது ரொம்ப விசேஷம். ஆமா, அதாவது அந்த மாதிரி கொப்புடையம்மன் உடனே பலன் தரக்கூடிய தெய்வம். அப்போ காரைக்குடிக்கு போகணும், கொப்புடையம்மனை தரிசனம் பண்ணணும். பெரிய வளர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு. தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். இந்த ராசி இந்த சனி வக்கர பயிற்சி அவ்வளோ நல்லா இருக்குன்னு பரிகாரத்தோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரியும் இந்த சனி வக்கர பயிற்சியில் அவ்வளோ நல்லா இருக்குன்னு நம்ம ஐயா டாக்டர் பஞ்சநாதன் ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் சந்தேகம் இருந்தாலும் ஐயாவை நேரில் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். அட்ரஸ் வேணுன்னா ஒரு அழகாக லொக்கேஷன் அனுப்புவார். ஆஃபீஸ் வந்து டி நகர்லேயும் இருக்குது, நங்கநல்லூர்லேயும் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நேர்லேயே வந்து பார்த்தா நல்லது. ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு க்ளீனாக பரிகாரத்தோட உங்களுக்கு எப்படி பலன்கள் நடந்தது எல்லாமே அழகாக சொல்லிடுவாங்க. இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், வர முடியல அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஐயா கிட்ட நீங்கள் நிறைய பேசலாம். நிறைய விஷயங்கள் சூப்பராக சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு யோகம் வர்றதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாமே ஐயா சொல்லுவார். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.